ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்பெஷல் இனிப்பு சப்பாத்தி. அதுக்கு கடலைப்பருப்பு மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இந்த கப்பில் 1.25 கிண்ணம் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம செய்யும்போது ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு கிண்ணத்துக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு ஸ்பூன் எண்ணெய். ஸோ மஞ்சத்தூள் வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா விசேஷ தண்ணிக்கு நம்ம செய்யும்போது மஞ்சத்தூள் சேர்த்து செய்கிறது இங்கே மகாராஷ்டிராவில் வழக்கம். அதனால தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், எண்ணெய், பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு அதை வேக வச்சுருங்க. சைடில் வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சமாக அந்த மாவு வந்து கலராக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு, தென் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. பச்சை தண்ணி ஊற்றி தான் மாவை பிசையணும். சுடு தண்ணி, பால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் மஞ்சத்தூளும் எதுக்காக சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த மஞ்சத்தூளும் உங்களுக்கு ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். இப்போ இந்த இனிப்பு சப்பாத்திக்கு மெயினே வந்து மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. நல்லா எண்ணெயை ஊற்றி அடித்து பிசையணும். நீங்கள் துணி துவைக்கும் போது எப்படி அடித்து துவைச்சி காய வைப்பீங்களோ அது மாதிரி மாவு வந்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம நார்மலாக பிசைகிறத விட இது மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். சாஃப்டாக இருக்கும், பட் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். கடைசியில் நீங்கள் பிசைஞ்சு வரும்போது கையில் மாவு விட்டது, அந்த டைமில் நல்லா எண்ணெய் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த பக்கம் பருப்பு வெந்துடுச்சு. ஸோ பருப்பில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு பருப்பு மட்டும் எடுக்க போகிறேன். எதனால் அப்படின்னா, நீங்கள் எப்படி பருப்பு வேக வச்சதில் இழுத்து வச்ச தண்ணியில் ரசம் வைப்பீங்களோ அது மாதிரி இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியில் நாங்கள் வந்து குழம்பு செய்வோம். அந்த குழம்பு தான் இனிப்பு சப்பாத்திக்கு காம்பினேஷன். ஸோ நம்ம பருப்பு வேக வச்சதில் தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம அந்த பருப்பில் தண்ணி விட்டுட்டு அந்த பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு மட்டும் நாங்கள் தனியாக எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், அந்த பருப்பு தண்ணி, அந்த பருப்பில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்குது. ஸோ தண்ணியிலேருந்து எல்லாமே பருப்பு எடுத்தாச்சு. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து வெல்லம் வந்து நமக்கு உடச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைனா பீஸாக துருவி சேர்த்துக்கிட்டாலும் சரி. நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1.25 கிண்ணத்துக்கு நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-2.5 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். ஏன்னா இனிப்பு சப்பாத்தி நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நான் அதுலேயே ஒன்று சொல்கிறேன். ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, வெல்லம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இனிப்பு நிறையா இருக்கும். இனிப்பு நிறையா இருந்துச்சுன்னா இனிப்பு சப்பாத்தி ஒரு சிலருக்கு தேய்க்க வராது. அதோட ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அந்த இனிப்பு சப்பாத்தி தேய்க்க வராது. அதனால் கொஞ்சம் இனிப்பு நீங்கள் அளவாக போட்டு கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எதில் தேய்க்க வராதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எண்ணெயில் தேய்ச்சி செய்கிற இனிப்பு சப்பாத்தி தேய்க்க வராது. இதுவே நீங்கள் மாவில் செய்கிறதா இருந்தால் தாராளமாக எவ்வளோ இனிப்பு வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ பூர்ணம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த வெல்லம் வந்து கரைஞ்சி இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். சைடில் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் வெல்லமும் தண்ணியும் நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதை வந்து என்ன அப்படின்னா இனிப்பு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு குலோனின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வெல்லம் எல்லாமே கரைஞ்சிச்சு. இது மாதிரி வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான தண்ணியை நம்ம அதை அலசி சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி பருப்போடு சேர்ந்து நல்லா திரண்டு வந்துக்கிட்டு இருக்குதா. நல்லா கொலன்னு தண்ணியாக இருந்தது, இந்த அளவுக்கு திக்னஸாக வரும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலன்னா திரும்ப பாருங்கள். உங்களுக்கு பருப்பு நம்ம வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் வெல்லமும் பருப்பும் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் ஏன் கடைசியில் போடுறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். ஏலக்காய் தூள் போடுறதுனால உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இனிப்பு சப்பாத்தி அப்படிங்கும்போது உங்களுக்கு பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து செரிமானம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான். இப்போ இந்த பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு, திரண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி சல்லடை ஒரு பாத்திரம் அடியில் வச்சுட்டு சூடாக இருக்கும்போதே இந்த பூர்ணத்தை நீங்கள் செஞ்சு எடுக்கணும். மிக்சியில் போட்டிங்கன்னா ப்ராப்பராக வராது. இந்த மாதிரி சல்லடையிலே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிஞ்சவே இல்லை. உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்திருந்துச்சுன்னா இது மாதிரி கிளியராக வந்துடும். அடியில் ஒட்டியிருக்கிறது மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்து பருப்பு வேகாமல் ஒழுங்காக வேகாமல் இருந்துச்சுன்னா அந்த குருணம் வந்து உங்களுக்கு மேலே தங்கியிருக்கும், கீழே பூர்ணம் இருக்கும். அப்போ தான் நீங்கள் செய்ய முடியும் இனிப்பு சப்பாத்தி. நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்த பூர்ணம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா இருக்கும். தேய்க்கும் போது உங்களுக்கு சப்பாத்தியில் இனிப்பு சப்பாத்தியில் அங்கங்கே ஓட்டையாக வந்துடும், ஒழுங்காக இருக்காது. சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் அந்த பூர்ணம் முருட்டி காமிச்சேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பக்குவமே ப்ராப்பராக இருக்கணும். இப்போ அதை நம்ம சைடில் வச்சாச்சு. இப்போ இனிப்பு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மாவை வந்து திரும்ப ஒரு தடவை நல்லா எண்ணெயை கையில் தடவிட்டு அடித்து பிசைஞ்சிக்கோங்க. நான் அடித்து பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் தேய்க்க போகிறோம். ஃபுல்லாகவே வந்து எண்ணெயில் தேய்க்க போகிறதுனால அந்த கட்டை உருட்டுறது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயில் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடணும். நான் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு செய்கிறதுனால எல்லாமே ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் தேய்க்கும் போது மட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரே ஒரு இனிப்பு சப்பாத்திக்கு மட்டும் கேமரா வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் எனக்கு தேய்ச்சி சுடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இது மாதிரி பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பிங்க. இது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எண்ணெய் தடவி தான் நீங்கள் தேய்க்கணும். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க பிடிச்சிக்கிட்டதுனால நான் வந்து தேய்ச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி எண்ணெயை தான் தேய்க்கணும். தேய்க்கும் போது மாவு தேய்க்கவே கூடாது. ஸோ மாவு தேய்ச்சி செஞ்சிங்கன்னா அது மாவு இனிப்பு சப்பாத்தி. ஸோ நான் தேய்க்கும் போது ஓட்டை விழுந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கு மெயினான ரீசன் பூரணம் வந்து அதிகமாக வச்சுருக்கிறது தான் காரணமே. பூர்ணம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி உடையாது. ஸோ எனக்கு வந்து எப்போதுமே பூர்ணம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும். உடஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு நான் வந்து எப்போதுமே செஞ்சுருவேன். எண்ணெயில் தேய்ச்சி செய்கிறது இது மாதிரி உருட்டுக்கட்டையில் எடுத்து தான் நம்ம கல்லில் போட முடியும், கையால் எடுத்து போட முடியாது. இதை நான் வந்து கிளியராக சொல்லிக்கிறேன். எண்ணெயில் தேய்ச்சிட்டு நீங்கள் கையால் எடுக்க போனீங்கன்னா பீஸாக ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம சுடும்போதும் எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கணும். அப்போ நல்லா சுட்டு வரும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து எண்ணெயில் தான் ஃபுல்லாகவே செய்வோம். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, நான் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபோனை கையில் பிடிச்சிட்டு செய்கிறேன். எனக்கு வந்து கேமரா வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அது என்னென்னு உங்கள்கிட்ட சைடில் காட்டுவேன் பாருங்கள். எங்கே நான் கேமரா வைக்கிறதுன்னு நீங்களே திங்க் பண்ணுங்கள். அதனால தான் ஃபோனை நான் வந்து கையிலே பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ரொம்ப கடன்னு சுடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு சப்பாத்தி உள்ளே பூர்ணம் வச்சு சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், தேய்ச்சிட்டேன். இதில் கொஞ்சம் கூட ஓட்டே விழுகலை. அதுக்கு காரணம் பூர்ணம் கம்மியாக வச்சுருக்கேன். பட் இந்த பக்கம் எடுக்கும்போது நமக்கு ஒட்டுது பார்த்திங்களா, அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இன்னொன்று நம்ம ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சதுனால இது மாதிரி உடஞ்சிருக்கு. இந்த மைனஸ்லாம் நான் ஏன் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயம் கற்றுக்கும் போது உங்களுக்கு இது மாதிரி நடக்கும். அது மாதிரி நடக்கும்போது நீங்கள் பயந்துடக்கூடாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆளுங்களுக்கே இது நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதுவும் உங்கள்கிட்ட நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ இது மாதிரி எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக நம்ம கட்டையில் உருட்டுறதுல சேர்க்கணும். இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, பூர்ணம் வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில், மாவு வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில், இனிப்பு சப்பாத்தி சுட்டு வைக்கிறது ஒரு பாத்திரத்தில். இது மாதிரி எல்லாமே அந்த இடம் வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு. ஸ்டாண்டு வைக்கிறதுக்குன்னு எனக்கு ப்ராப்பராக இடம் இல்லை. அதனால தான் நான் வந்து ஃபோனை கையிலே பிடிச்சிக்கிட்டேன். இதில் குட்டி பையன் வேறு இடையில வருவான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மெயின் ப்ராப்ளம். இப்போ நல்லா எண்ணெயை விட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இடையில வந்து ஒன்று மாவில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெயில் செய்கிறதுக்கும் மாவில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கலர் சேஞ்சஸும் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து மாவில் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும், எண்ணெயில் செஞ்சாலுமே அதோட சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வந்து எல்லாருமே டக்குன்னு வராது ஃப்ரெண்ட்ஸ். தேய்க்கும் போது என்ன ஆகும்னா உடையும். அதுக்காக தான் இப்போ நான் தேய்க்கும் போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் செய்யும் போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் என்னங்கிறது புரியும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கலாம். தேய்க்கும் போது தேய்க்க வராது, உடையும், எடுக்கும்போது உடையும். ஸோ அதனால தான் இப்போ நான் மாவில் செஞ்சு காட்டுறேன் பார்த்தீங்களா. இது ஒன்று இது மாதிரி உருட்டிட்டு பூர்ணம்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மாவில் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேய்க்க மாவு மட்டும் தேய்ச்சிட்டு இது பண்ணணும். மாவில் தேய்க்கிறது இது மாதிரி நீங்கள் கையில் எடுத்து போட்டுக்கலாம். அந்த உருட்டுக்கட்டையில் எடுத்து தான் போடணும்னு அவசியமே இல்லை. நார்மல் சப்பாத்தி மாதிரி நீங்கள் கையிலே எடுத்து போட்டுக்கலாம். தேய்க்கிறதுக்கும் உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி ஈஸியாக வந்துடும். உள்ள பூர்ணம் நீங்கள் எவ்வளோ அதிகமாக வச்சாலும் உடையவே உடையாது. நம்ம தேய்க்கிறத பொறுத்து இருக்குது. இது பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வருதா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாவில் தேய்க்கிறதுக்கும் எண்ணெயில் தேய்க்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். எண்ணெயில் தேய்க்கும் போது உங்களுக்கு லிமிட்டடாக தான் உள்ளே பூர்ணம் வைக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா தேய்க்கும் போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறது எல்லாமே சொல்லியாச்சு. அந்த கட்டையிலையும் உருட்டுறதுலேயும் எண்ணெய் கம்மியாக தேய்ச்சி தான் நீங்கள் வந்து இனிப்பு சப்பாத்தி எண்ணெயில் செய்யணும். இல்லை எனக்கு எண்ணெயில் வேணாம் மாவிலே தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் செஞ்சு காமிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்களா மாவில் செஞ்சது, இது எண்ணெயில் செஞ்சது. ஸோ கலர் வேரியேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா டிஃப்ரென்ஷியேட். பட் டேஸ்ட் வந்து ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் செய்கிறது என்ன அப்படின்னா ஒரு எல்லாருக்குமே உள்ள ஒரு ஸ்பெஷல் தான். அது வந்து எல்லாருக்கும் வந்துடாது. வரவங்க செய்வாங்க, வராதவங்க மாவில் செஞ்சுப்பாங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். சூடாக வைக்காதீங்க. சூடாக வச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும். நம்ம செய்யும் போதே ஒரு தட்டில் நாங்கள் இப்போ நான் வச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் வைக்கலாம். ஏன்னா உள்ளே பூர்ணம் இருக்கிறதுனால ஒன்றா ஒட்டிக்கும் சூடாக இருக்கும்போது. அதனால் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். பூர்ணம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. என் குட்டி பையன் வந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.